Hello students, welcome back. Exercise 3.17 ல 7th questionக்கான ஆன்சர் எழுதுவோம். Find the values of x, y and z from the following equations. So first equation, ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவல்னு கொடுத்திருக்கு. So எப்ப ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவலா இருக்கும்னா when the corresponding elements are equal. அது என்ன corresponding elements? அதாவது first element to first element equal இருக்கணும், second element to second element equal இருக்கணும், third element equal இருக்கணும், fourth element to அடுத்த மேட்ரிக்ஸ்ல இருக்கிற fourth element equal இருக்கணும். இப்படி இருந்தாதான் ரெண்டு மேட்ரிக்ஸும் ஈக்குவல்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷன் வச்சுட்டு நம்ம கம்பேர் பண்ணோம்னா இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? 3. therefore எக்ஸோட வேல்யூ என்னன்னா 3. அடுத்து செகண்ட் மேட்ரிக்ஸ்ல ஒய் இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் எலிமெண்டா இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன? 12. ஸோ ஒய்யோட வேல்யூ 12. அடுத்து z எங்க இருக்குன்னு பாருங்க, செகண்ட் மேட்ரிக்ஸ்ல செகண்ட் எலிமெண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல செகண்ட் எலிமெண்ட் என்ன? 3. z ஈக்குவல் டு 3. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுவோம். அதே தான், ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவல்னு கொடுத்துருக்கு. ஸோ ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவல்னா அதோட கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கிடைக்கும்னா நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 6ன்னு கிடைக்கும். ஸோ இதிலிருந்து நம்ம எக்ஸோட வேல்யூ எழுதலாம், இல்லைன்னா ஒய்யோட வேல்யூ எழுதலாம். ஓகே, இப்போ ஒய்யோட வேல்யூ எழுதணும்னா ஒய் ஈக்குவல் டு 6 மைனஸ் எக்ஸ். ஓகே, அதே மாதிரி அடுத்து இன்னொரு டேர்மும் எக்ஸ் ஒய்ல இருக்கு பாருங்க, அந்த ஃபோர்த் டேர்ம் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 8. எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 8. இப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம இப்போ ஒய் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ எக்ஸ் இன்ட்டு ஒய் என்னன்னா 6 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 8. இப்போ எக்ஸை மல்டிப்ளை பண்ணோம்னா 6x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 8ன்னு கிடைக்கும். கரெக்டா? இப்போ இதை வந்து நம்ம ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக எழுதுவோம். ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x, 8 லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. ஃபர்ஸ்ட் டேர்ம் நெகட்டிவாக இருக்கா? ஸோ மைனஸ் 1ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் 1ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன ஆயிரும்? இந்த ஈக்குவேஷன் ஜஸ்ட் சைன் மட்டும் மாறிடும் இல்லையா? ஸோ இது எக்ஸ் ஸ்கொயர்னு ஆகும். மைனஸ் 6x ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 0. ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு எக்ஸுக்கு ரெண்டு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணணும்? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 1, கான்ஸ்டன்ட் என்ன? 8. ஸோ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? ஸோ 1 8s are 8. அடுத்து மிடில் டேர்ம் என்னது? மைனஸ் 6. ஸோ ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 8 வரணும், அதே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் மைனஸ் 6 வரணும். ஸோ 4 2s are எழுதுவோமா? 4 2s are 8. ஸோ ரெண்டுக்கும் நெகட்டிவ் சைன் போட்டுங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா ப்ளஸ் 8 கிடைக்கும், இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா மைனஸ் 6 கிடைக்கும். ஸோ தேர்ஃபோர் இது எப்படி எழுதலாம்? x minus 4 into x minus 2 equal to 0. So we get x minus 4 equal to 0. So x is equal to 4 and x minus 2 equal to 0. So x is equal to 2. So x க்கு 2 values கிடைச்சிருக்கா? இந்த ரெண்டு வேல்யூஸையும் நம்ம இந்த ஈக்குவேஷன் ஒய்ன்னு இருக்குல்ல, இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். y equal to 6 minus x. So 6 minus 4. So y equal to 2. So இன்னொரு வேல்யூ என்ன? y equal to 6 minus x க்கு பதிலா இந்த 2. So y equal to 6 minus 2 4. So x க்கு ரெண்டு வேல்யூஸ் கிடைச்சிருக்கு. Similarly y க்கு ரெண்டு வேல்யூஸ் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் நாம z ஓட வேல்யூ கண்டுபிடிப்போம். அதே செகண்ட் ஈக்குவேஷனை பாருங்க.
தேர்ட் டேர்ம் 5 plus z இருக்கு. அடுத்த மேட்ரிக்ஸில் 5 இருக்கு. ஸோ 5 plus z equal to 5. 5 plus z equal to 5. இதை சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும்? z equal to 5 minus 5. That is equal to 0. So z equal to 0. இதுதான் z ஓட வேல்யூ. ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கு xy z ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து தேர்ட் கொஸ்டின். ஸோ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் ஈக்குவல்னு கொடுத்துருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் x plus y plus z equal to 9. So first equation. Next, x plus z equal to 5. Next, third equation, y plus z equal to 7. இந்த 3 ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணோம்னா நமக்கு xyz ஓட வேல்யூ கிடைச்சிடும். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை பாருங்க, x plus y plus z equal to 9 இருக்கு. ஓகேவா? செகண்ட் ஈக்குவேஷனை பாருங்க, x plus z equal to 5 இருக்கு. ஸோ இந்த x plus zக்கு பதிலாக என்ன போட்டுடலாம்? 5னு போட்டுடலாம். ஸோ y plus x plus zக்கு பதிலாக 5 equal to 9. So y equal to 9 minus 5, y equal to 4. அடுத்து அதே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இந்த தேர்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். தேர்ட் ஈக்குவேஷன்ல என்ன இருக்கு? y plus z equal to 7. ஸோ இந்த y plus zக்கு பதிலாக நம்ம 7 போட்டுடலாம். ஸோ x plus 7 equal to 9. Therefore, x is equal to 9 minus 7. So, x is equal to 2. So, x and y ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் z ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவேஷன் 2 இல்லைன்னா 3 ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஏன்னா ரெண்டு ஈக்குவேஷன்லையுமே z இருக்கு. நம்ம ஆல்ரெடி x and y ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, நான் இப்போ ஈக்குவேஷன் 3 செலக்ட் பண்ணிக்கிறேன். So equation 3 gives y plus z equal to 7. y ஓட வேல்யூ இருக்கு 4. 4 plus z equal to 7. Therefore z equal to 7 minus 4. So z equal to 3. So x, y and z ஓட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளவு இந்த சம். Thank you students.